கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா எனக்கு பாட கட்டி பரலோகமே அனுப்பியிருப்பீங்க போல இருக்கு. ஐயோ, இந்த விஷ பரிச்செல்லாம் வேண்டாம் மாமா. நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த மித்ரா கூட சேர்ந்து இந்த பாரதி ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு யோசிச்சு அதை பண்ணி பண்ணி கடைசியில தோத்து போனதுதான் மிச்சம் மாமா. ஐயோ ஐயோ கடவுளே, இந்நேரம் நான் செத்து போயிருப்பேனே. ஏதோ நான் பண்ண கொஞ்சம் நஞ்ச புண்ணியத்தால இப்போ உயிரோட இருக்கேன். நந்தினி, ஒன்னும் ஆகல, ரிலாக்ஸ். இதுக்காக நீ இவ்வளவு யோசிக்கிறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்போ உனக்கு நடந்த விஷயங்கள்லாம் பாரதிக்கு நடக்கணும். இங்க பாரு, நான் தான் உன்னை காப்பாத்திட்டேன்ல. ஆனா பாரதிக்கு இப்படி நடக்கிறப்போ இங்க யாரும் இருக்க போறதில்ல. இந்த பிளான் சக்சஸ் ஆயிடும். சரி வா, ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம். பாரதி வந்துட போறான், வா. இன்னைக்கு காலையில முழிச்ச முகமே சரியில்லை. நந்தினி, அதான் எதுவும் ஆகல, அப்புறம் எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்க? என் வலி எனக்கு தான் மாமா தெரியும். ஹால்ல ஃபேன் ஓடுது, ஆனா ரூம்லயே ஃபேன் ஓட மாட்டேங்குது. நம்ம பிளான் படி நாம நினைச்ச விஷயம் தான் நடக்க போகுது. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். இதுக்கு முன்னாடி நானும் மித்ராவும் இந்த பாரதிக்கு வைக்க நினைச்ச ஆப் எல்லாம் எங்களுக்கு தான் ஆப்பா மாறி இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆல்ரெடி ஒண்ணு விழுந்துருச்சு. கடவுளே. ஏமாமா, இங்க வந்து இப்படி ஒளிஞ்சுக்கிட்டா பாரதிக்கு ஷாக் அடிக்கிறத எப்படி நம்ம பாக்குறது? அதுக்கு அங்கேயே போயிடலாம்ல. ஏய், நாம எதுக்கு பார்க்கணும்? அதான் ஷாக் அடிச்சா அவ சத்தம் போடுவாள்ல, அப்போ தெரிஞ்சுக்கலாம். நாம வேணும்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஜன்னல் வழியா போய் அவ ஷாக் அடிச்சு விழுறத வீடியோ எடுத்துடலாம். ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம் சார்? இந்த டைம்ல உங்களை கேட்க கூடாது. நேத்து தான் உடம்பு சரியில்லாம இருந்தீங்க, வேற வழி இல்ல, அதனாலதான் கேக்குறேன். சார், என்கிட்ட கேக்குறதுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க சார். பாரதி, கம்பெனியோட 3 months அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட்காக பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருக்கோம்ல, இப்போ அந்த பேங்க்ல இருந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் மொத்தமா கேக்குறாங்க. அதெல்லாம் நீங்க வந்தா மட்டும்தான் ரெடி பண்ண முடியும். உங்களால ஆபீஸ் வர முடியுமா, இல்ல நானே? சார், இத கேட்கறதுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் சப்மிட் பண்ண வேண்டியது எவ்வளவு முக்கியமான விஷயம். கண்டிப்பா நான் அந்த வேலையை பண்ணி கொடுத்துறேன் சார். அது என்னோட கடமை. ஒரு 10 minutes டைம் கொடுங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். தலையெல்லாம் காய வைக்கணும், அதான். பாரதி, உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல? தலைய ரொம்ப நேரமா ஈரமா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முடியாம போயிடும். Are you all right? பாரதி, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? நீங்க ஃபேன் போடுறதுக்காக ஸ்விட்ச்ல கை வச்சீங்க, அப்படியே பறந்து வந்து இங்க விழுந்துட்டீங்க. பேச்சு மூச்சு இல்லாம இருந்தீங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனாலதான் உங்களை காப்பாத்துறதுக்காக நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேன். உங்களை காப்பாத்த வேற வழி தெரியாம என் மூச்சு கொடுத்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வேற வழி இல்லாம பண்ண வச்சிருச்சு. நான் பண்ணது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன பேசுறீங்க? நீங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க. இந்த மாதிரி டைம்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக நீங்க பண்ண விஷயம் ரொம்ப காமன். இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேக்குறீங்க. உண்மையை சொல்லணும்னா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். விடியல் என்று தீயில் தீர்த்தம் ஊற்றினாய். கனவினில் நானும் காண்கின்ற காட்சிகள் எல்லாமே கண் முன்னே நீ காட்டினாய். எதிரினில் நீயும் வந்தா. அவ யார் கூட போன்ல பேசிக்கிட்டு இருந்தா? மேடம், நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க ஷாக் ஆயிடாதீங்க. அந்த லேப்டாப் சர்வீஸ் பண்றவங்க கிட்ட பாரதி பேசிட்டு இருந்தா. அந்த லேப்டாப் ரெடி ஆயிடுச்சு. அதை வாங்கறதுக்காக பாரதி இப்ப கிளம்பிட்டு இருக்கா மேடம். போச்சு, எல்லாம் போச்சு. இவன் இந்த ப்ரூஃப காட்டதான் கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த லேப்டாப்ப மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் ப்ரூஃப காட்டுறேன்னு சொல்லி அவ்வளவு தைரியமா சேலஞ்ச் பண்ணிருக்கா. இப்ப அது மட்டும் அவ கைக்கு கிடைச்சது, மொத்த பேரும் கூண்டோட கைலாசா போக வேண்டியதான். மேடம், நீங்க சொல்றது 100% கரெக்ட். லேப்டாப் மட்டும் கையில கிடைச்சா அடுத்த நிமிஷம் நம்ம எல்லாரையுமே அவ காட்டி கொடுத்துருவா. அது மட்டும் நடந்துடவே கூடாது மேடம். சுதாகர், இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நம்ம பொறுமையா இருந்தா வேலைக்கு ஆகாது.
இதுக்கு மேல இந்த விஷயத்த நான் ஏன் ஸ்டைல ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ உடனே கிளம்பி நுங்கம்பாக்கம் வந்துரு. சரி மேடம், நான் அங்க வந்துடுறேன். இன்னைக்கு நான் அவளை ஓட விடுறேன் பாரு. ஓகே மேடம், வச்சிடுறேன். பாரதி ஏன் இவ்வளோ டென்ஷனாக கிளம்பி போனாங்க? அவங்க முகம் நார்மலாகவே இல்லை. ஏதோ ரொம்ப சீரியஸாக யோசனை பண்ணிட்டு என் மேலே விடுற மாதிரி வந்தாங்க. கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்? கல்யாண நாள் வர்றதுனால மித்ராவை பத்திரம் உண்மையை சொல்ல போறதா சொன்னாங்க. அது சம்பந்தமா ஏதாவது விஷயமா இருக்குமோ? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுன்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்த சமயத்துல சந்தோஷ் கடவுள் மாதிரி கால் பண்ணிருக்காரு. சந்தோஷ் மேடம், நீங்க சொன்ன மாதிரி நான் ஆட்டோல வந்துட்டு இருக்கேன். நீங்க எங்க வரணும்னு சொல்றீங்களோ அங்க நான் வந்துடுறேன் மேடம். வலசர வாக்கத்துல ஒரு முருகன் கோவில் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? மேடம், நல்லா தெரியும் மேடம். நீங்க அங்க வந்துருங்க, நானும் வந்துடுறேன். ஓகே மேடம். உங்களுக்கு ஏற்கனவே நடந்த விஷயம் தெரியும்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. யாராச்சும் ஃபாலோ பண்றாங்களான்னு கூட செக் பண்ணிக்கோங்க. புரியுது மேடம், நான் கவனமா இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரி, தேங்க்ஸ்.